What's up, mama? You're back with another video. Second day of cleaning work. கத்தல ஏஞ்சி ஸ்வீட் பொட்டேட்டோ பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆசிட் வாங்கணும் மனுஷன் க்ளீன் பண்ணுறதுக்கு கத்த வாங்கிக்கின்னு அங்கே வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் சவுரெல்லாம் அழுக்கா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாரில் போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி க்ளீனாக இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே விண்டோஸு கிளாஸஸ்லாம் இருந்துச்சு கொஞ்சம் சாக்கையாக அத்தையும் கொஞ்சம் நாரில் போட்டு தேய்ச்சிட்டு அத்தையும் கழுவிட்டு யாரோ நம்மளை ரொம்ப நேரமாக பார்க்குற மாதிரியே இருக்குது கொஞ்சம் எட்டி பார்த்தாக்கா நம்ம பாய்ஸு நம்மளுக்கும் இந்த அனிமல்ஸ்க்கும் கொஞ்சம் ரொம்ப லவ் கைஸ். இந்த அஸ்கியை பாருங்களேன், அது பார்க்குற பார்வை எங்கள் நாய் ஞாபகம் வந்துச்சு. எனக்கு நான் அவ்வளோ பாசமாக வளர்த்தேன். பட் டைம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா எந்த டைமுக்கு என்னான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட் பொட்டேட்டோவில் கர்ட் போட்டு சாப்பிட்டு 2 முட்டையை சாப்பிட்டு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி அடிச்சுட்டு இன்றைக்கி பேக் ஒர்க் அவுட் பண்ணுறது திபுன்னு ஜிம்முக்கு ஒன்று எவ்வியாக இருந்துச்சு கைஸ். ஒர்க் அவுட்டு சத்தியமாக சக்கத்தாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஹெவி வெயிட் புல்லப்ஸ் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் லேட் புல் டவுனு. நீங்களே பாருங்களேன் எவ்வளோ கண்ட்ரோல்டாக ஸ்லோவாக பண்ணுறேன். மசில் மூமெண்ட் கூட நீங்கள் க்ளீனாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் 1 ரோ வந்துட்டு நான் இந்த சீட்டட் ரோ மிஷின்லேயே போட்டுக்கேன். இதிலே பாருங்களேன் அந்த மசில் மூமெண்ட். நான் ஒன்றும் இது வீடியோ வந்து சும்மா ஃபன்னுக்கு இல்லை ஜோக்குக்கெல்லாம் பண்ணல கைஸ். நானும் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி பாடி பில்ட் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் சொல்கிற சாக்கு வந்து நான் இதெல்லாம் பண்ணுறேன், என்னால் முடியாதுண்ணா, அது பண்ண என்னாலேயும் முடியாதுப்பா, ஆனாலும் எதுனா பண்ணோம் இல்லையா. இந்த க்ளீனிங் ஒர்க் கூட எதுக்கோசம் போகிறேன், எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் வாங்கிறதுக்கோசம் தான் போகிறேன், வேறு எதுக்கும் இல்லை. அண்ட் ஒரு ஹாப்பி நியூஸாக இது சொல்கிறேன். அதுக்கப்புறம் பேக்கை முடிச்சுட்டு பைசப்க்கு வந்து ஒரே ஒரு வேரியேஷனு பார்பல் கர்ல்ஸ், அதுக்கப்புறம் இன்க்ளைன் கர்ல்ஸும் போட்டுக்கணும் லைட்டாக. என்னடா மூக்கு மேலே ப்ரீத்திங் டேப்பெல்லாம்னு சொல்லி யோசிக்கிறீங்க. இல்லை நம்மளுக்கு அவ்வளோ காசெல்லாம் இல்லை கைஸ். ஜிம்மில் செலோ டைப் சேர்த்து ஒட்ட வச்சு நம்மளே ஷோக்கி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மெட்ரோக்கிட்ட வண்டி விட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இப்படி வந்து தட்டினாக்கா அவ்வளோ மண்ணு வீடே கட்டிடலான்னு நினைக்கிறேன் கைஸ். வேணும்னா வந்து வண்டி நிற்க வச்சு நீங்களும் வீடு ஒரு கட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்கள் நம்ம ஹெல்த்தில் இன்னும் எவ்வளோ பாதிக்கலாம் அந்த டெஸ்ட்டெல்லாம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து லஞ்சுக்கு ரைஸு சிக்கன் வெஜ்ஜிஸ் எல்லாம் சாப்பிட்டு ஜிம்மில் ஒரு டெக்கத்லான் காம்படிஷன் வச்சுருந்தாங்க. வேறு மாதிரி காம்படிஷன் இருந்துச்சு. வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே குஷி ஆகிடுங்க. யார்? நம்ம வருண் மாமா, நம்ம மச்சாவே ஃபஸ்ட்டு ப்ரைஸு. வேறு மாதிரி கைஸ் குஷி ஆகிட்டான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருந்தோன்னா வெள்ளரிக்கா சிக்கன் எல்லாம் டின்னருக்கு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாக் போகலான்னு போனாக்கா வண்டி தான் போக விடலைங்க பாருங்கள் கைஸ். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நம்மளே போகாத மாதிரி. ஒரு லைக் ஒரு ஃபாலோ பண்ணிவிடு.